வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் ஏவாவேலு அங்குள்ள மக்களுக்கு பால் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வணக்கம் தமிழ்ச்செல்வன். ஸ்ரீவைகுண்டம் பகுதிகளில் எந்தெந்த இடங்களில் அமைச்சர் ஏவாவேலு ஆய்வுகளை மேற்கொண்டார்? அங்குள்ள மக்கள் எல்லாம் என்ன கோரிக்கை வைத்தார்கள்? விவரங்களை. தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த கனமழை காரணமாக பல்வேறு கிராமங்களிலிருந்து மழை பாதிப்பு அதிக அளவில் இருக்கு. குறிப்பாக கிராமங்கள் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து நிற்பதன் காரணமாக மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாமல் பெரும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் அமைச்சர்கள் உரிய அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று அங்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பது குறித்து நேரடி ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் தூத்துக்குடி அருகே உள்ள நவலட்சுமிபுரம், அதே போன்று ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்கள் மிகுந்த பாதிப்பை சந்தித்துள்ளார்கள். குறிப்பாக நவலட்சுமிபுரம் பகுதியில மக்கள் அந்த பகுதியில முழுவதுமே மழைநீர் சூழ்ந்து நிற்பதால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். நவலட்சுமிபுரம் அருகேவே அந்த தாமிரபரணி ஆறு செல்வதால் அந்த பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த பகுதியில 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் மாடு, ஆடு, கோழி உள்ளிட்டவைகள் அனைத்துமே உயிரிழந்த நிலையில் அந்த பகுதியை நேரடியாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு நேரடியாக சென்று அந்த பகுதியில் உள்ள மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில அதிக அளவுல மழை வெள்ளம் உள்ள ஊருக்குள் புகுந்த நிலையில் 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. குறிப்பாக நாராயணன், அதே மாதிரி மரிய சிலுவை, அன்னலட்சுமி உள்ளிட்ட 3 பேர் அந்த பகுதியில முதியோர்கள் உயிரிழந்த நிலையில் அவர்கள் உடலை மீட்கப்படாமல் தண்ணீரில் இருப்பதன் காரணமாக அதை மீட்கும் நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உடனடி உத்தரவிட்டு அந்த பகுதியில் நின்று அந்த நடவடிக்கையை மேற்கொண்டார். அதே போன்று பொதுமக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கையும் அப்பகுதியில் மேற்கொண்டு அந்த பகுதியில் அதிகாரிகள் உதவியுடன் நிவாரணங்கள் வழங்கும் நடவடிக்கையும் மேற்கொண்டார். இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் உள்ள தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை எடுப்பது குறித்து அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அமைச்சர் உடனடியாக இந்த பகுதியில் மக்களுக்கு நிவாரணம் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று அவரிடம் அதிகாரிகளும் உத்தரவிட்டார். மேலும் இதற்கான உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தையும் பொதுமக்களிடம் வழங்கினார். இது மட்டுமில்லாத அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிப்பது என்றால் அந்த பகுதியில் இருக்க முழுவதுமாக அனைத்து பொருட்களும் தற்பொழுது தண்ணீரில் மூழ்கி பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் உடனடியாக நடவடிக்கையை மேற்கொண்டு நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போன்று இங்கு உயிரிழந்த 3 பேர் உடலை மீட்டு மீட்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்காங்க. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். நிவாரணம் மற்றும் மீட்பு பணி குறித்து அமைச்சர் ஏவாவேலு தந்தி டிவிக்கு பிரத்யேகமாக அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். கனமழை, அடர்மழை இதையெல்லாம் தாண்டி பெய்யாத மழை பெய்யன்னு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லையும் எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் பெய்ஞ்சோட விளைவாக பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நேற்றைய தினம் தொடர்ந்து நான் தூத்துக்குடியில் என்னுடைய பணியை நான் தொடக்கினேன். உங்களுடைய தொலைக்காட்சியில் கூட காட்சிகள்லாம் காட்டப்பட்டது. கிட்டத்தட்ட மாரளவு தண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணியிலும் சரி, அந்த பொதுமக்களுக்கு பால் பாக்கெட்டு, குடிநீர் தண்ணிகள்லாம் நேற்று வழங்கி கொண்டிருந்தோம். அந்த நிலையில் தான் டெல்லியில் இருந்த முதலமைச்சர் அவர்கள் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் மிகவும் மோசமான நிலையை அடைந்திருக்கிறது, விரைந்து செல்லுங்கள் என்று ஆணையிட்டார்கள். அந்த ஆணையற்று தான் நேற்று மாலை வந்தோம். ரோடு போன்ற பகுதியெல்லாம் சிறு சிறு பணிகள்லாம் சேர்ந்து ஆகிடும். ஆனால் இதில் குறிப்பாக இன்னும் ஒரு 3 இதை ஒட்டி இருக்கிற 3 கிராமங்களுக்கு இன்னும் தண்ணீர் வடியில், அது தண்ணீர் வடியெல்லாம் சரி ஜேசிபியில் போகலாமா, போட்டு ஏற்பாடு பண்ணலாமான்ற மாதிரி தான் இருக்கிறேன். அது போய் பார்த்துட்டு அதுக்கு வேண்டிய முயற்சிகள் செய்யணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.